அருமையானே, நாம் இன்றிலிருந்து ஒரு புதிய திருப்பத்துக்குள்ளாக நம்முடைய செய்திகளை பார்க்கும்படியாக இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் நம்மோடு பேசுகிறார். இந்த தேவனுடைய வார்த்தையை தேவன் கொடுத்து இதன் மூலமாக பேசுகிறார். நாம் தேவனோடு பேசுகிறோம். ஜெபத்தை குறித்து பல கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்கலன்றாங்களா? சரி சரி, அப்போ நான் பக்கமாக அதாவது ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தேவனோடு நாம் பேசுகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார். அம்மையாலே, அநேக சமயங்களில் நாம் ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. ஒருவேளை நம்ம ஆண்டவரிடத்தில் பேசுகிறோம், ஜெபிக்கிறோம். பல காலங்களில், நம்ம கடந்த காலங்களில் ஜெபத்தை குறித்து நாம் அந்த ஒரு நாள் கூட்டங்கள், இன்னும் பல காரியங்களில் ஆண்ட ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனை ஒரு தகப்பனாக விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசும்படியாக தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிற வேளையில் நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறேனா, கேட்கும்படியாக நான் பொறுமையாக இருக்கிறேனா, காத்திருக்கிறேனா என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அநேக வேளைகளில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுமதிக்க தவறிவிடுகிறோம். யாக்கோபு ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை தெரிந்திருப்பது வேறு, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பது வேறு. ரொம்ப முக்கியமானதுங்க. அவனுடைய வார்த்தையை நம்ம தெரிந்திருக்கலாம், ஆனால் அதை நாம் கடைபிடிப்பது முக்கியம். இப்போ ஒரு பள்ளியில், ஒரு ஆஃபீஸில், ஏன் ஒரு தேசத்திலும் சில சட்ட திட்டங்களை நாம் கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறோம், அதை நாம் கடைபிடிக்கிறோம். ரோட்டில் போனால் கூட போகிறவர்கள் இடது பக்கமாக போக வேண்டும், வருகிறவர்கள் வலது பக்கம் அந்த சைடில் போகிறவங்க, இப்படி பல சட்டங்களை பார்க்கிறோம். யாக்கோபு என்ன சொல்கிறார்னா, இந்த இடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவர்கள் எப்படியாக காணப்படுவார்கள், அவருடைய வார்த்தையை கேட்பதின் காரியங்களை குறித்து யாக்கோபு 1 பேசுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் இங்கே ஒன்று சொல்கிறார். தொடர்ந்து நாம் பல வாரங்களாக இந்த தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து பார்க்கிற பல காரியங்களை பார்க்க இருக்கிறோம். யாக்கோபு 1:19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், Brethren, let every man be swift to hear. அப்படின்னா ஆண்டவர் என்னோட பேசுறதை நீ கேட்கறதுக்கு ஆர்வமாயிரு, அதை விரும்பு, அதை காத்திரு அப்படின்னு சொல்றார். தீவிரமாகன்னா அதை முக்கியத்துவம் கொடுக்கும்படியான ஒரு காரியத்தை சொல்றார். நம்ம என்ன பண்றோம், பல சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளை தான் நம்ம போட்டு அலசுறோம். அது இப்படியா, அது இப்படியா, அப்படி நடந்ததுங்க, இப்படி நடந்ததுங்க. ஆனால் ஆண்டவர் பேசுறதை நம்ம கேட்க தவறி விடுகிறோம். எலியா என்ற ஒரு உன்னதமான தேவ மனிதன், யெசபேல் என்ற ஒரு பயங்கரமான ஒரு விக்கிரக ஆராதனை ஸ்திரீ பாகால் தீர்க்கதரிசிகளை வைத்து பராமரித்து ஒரு பெரிய விக்கிரகத்தினுடைய கோயிலை கட்டி அதனுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருந்த ஸ்ரீ அவள்.
அவளுக்கு முன்பாகவே எலியா தீர்க்கதரிசி தேவனே மெய்யான தேவன் என்பதை பலியின் மூலமாக வெளிப்படுத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். அம்மையால் இந்த வேதத்தை நாம் அதிகமாக வாசிக்கணுங்க. வேதத்தை வாசிப்பதற்கு நம்ம நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் வாசித்தா போதுமா? அது போதாது. அதைத்தான் இங்க பார்க்கிறோம். வாசிப்பது என்பது அவர் பேசுகிற சத்தத்தை நான் கேட்கும்படியான ஒன்றாக இருக்க வேண்டும். வேதத்தில் ஆண்டவர் நம்மோட பேசுறாரா? கண்டிப்பா பேசுறார், நிச்சயமா பேசுறார். நம்ம ஒருவேளை ஜெபிக்கலாம், பல காரியங்களை கொண்டு செல்லலாம், நல்லது, நான் தப்புன்னு சொல்லல. ஆனா வேதம் என்ன சொல்லுது? வேதத்தை கேளாமல் ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம் அருவருப்பா இருக்குன்னு சொல்ல. நான் பேசுறது நீ கேட்க மாட்டேங்கிறியப்பா. நீ ஜெபம் பண்ற ரைட்டு, தப்புன்னு சொல்லல, ஆனா நான் பேசுறேன் கேள். ஆகவேதான் யாக்கோபு சொல்றாரு, அதுக்கு நீ ரொம்ப தீவிரமா இருப்பா. ஆண்டவர் பேசுவாரா? நிச்சயமா பேசுவார், பேசுறார். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பேசுகிறார். அப்ப நான் உடனே பேசுற சத்தத்தை கேட்க முடியுமா? கேட்க முடியும். இந்த எலியா என்பவர் இந்த ஒரு சூழ்நிலை, எசபேல் அந்த வேதத்தையெல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்தா தான் நான் சொல்ற அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். ராஜாக்களின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு எங்கேயோ எதுவும் நினைக்க கூடாது. ஏன்னா எவ்வளவு வருஷமா கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம், ஆனா வேதத்தை சரியா தெரியல அப்படின்னா அது தப்பு இல்லைங்களா? வேதத்துக்கு நம்ம நேரம் கொடுக்கறதில்லை. இந்த வேதம் ஜீவ ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. எத்தனையோ வேளையில நான் அறிஞ்சிருக்கேன், சோர்வா இருக்கும் வசனத்தை மூலம் திடீர்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்புவார். அப்ப ரொம்ப ஒரு தெம்பா இருக்கும். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அப்ப இந்த எலியா எசபேலின் பயமுறுத்தலுக்கு பயந்து ஒரு சீரை செடியின் கீழே போய் படுத்துட்டார். சொல்றாரு, ஆண்டவரே செத்து போயிட விட பரவாயில்ல, அவ்வளவு சோர்வு ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய தேவ மனிதன், எல்லாத்துக்கும் சோர்வு வருகிற இயற்கை. அப்ப பெரிய பலத்த சத்தம் வருது, ஒண்ணுமே இல்லை. கடைசியில் ஆண்டவர் மெல்லிய சத்தத்தை அனுப்புகிறார். அதில் ஆண்டவர் பேசுகிறார். அதுலே ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவர் தன்னோடு பேசுகிற சத்தத்தை கேட்க பழக்கம் இல்லை என்றால் ஒரு வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. உங்களுடைய என்னுடைய பிரச்சனை அதுதாங்க. நம்ம ஏதோ ஓடுறோம், போறோம், வர்றோம், சபைக்கு போறோம், அங்க பண்றோம், இங்க பண்றோம். ஆனா ஆண்டவர் என்னிடத்தில் என்ன பேசுறார்? அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் அமரவே இல்லையே. நான் பொறுமையாக ஆண்டுடைய சத்திய வசனத்தை பற்றி கொண்டு அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியலையே. அங்க ஓடுறீங்க, வேகமா ஒரு ஜபத்தை பண்ணி ஓடுறோம். ஜபம் முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளும் நான் ஜெபிக்கிறேன், ஒரு நாளும் நான் விடாம, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி. 12 மணி இரவு முன்னால நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாம படுக்கல. ஏன்னா ஜெபம் எனக்கு முக்கியம், ஆண்டவரோட பேசுறது எனக்கு முக்கியம். ஆனா அதோடு கூட ஆண்டவரோடு பேசுறது நான் கேட்கறது முக்கியம். ஆகவே இங்க சொல்றாரு, நீ முதல்ல என்ன சொல்றாரு? நீ கேட்கிறவருக்கு தீவிரமா இருப்பா. Let every man be swift to hear, slow to speak, slow to wrath. அப்படின்னா என்னன்னா, நீ உன் அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாவே இருப்பா. நீ உன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துறதுக்கும் பொறுமையாயிரு. இந்த இடத்துல சொல்ற, நீ பேசுறதுக்கு பொறுமையாயிரு. அப்படின்னா யூ எக்ஸ்பிரஸ் yourself, உன்னை வெளிப்படுத்துற. அடுத்தது, கோபிக்கிறதற்கு தாமதமா இருக்க கடவுள் என்னன்னா எக்ஸ்பிரஸிங் யுவர் எமோஷன், உன்னுடைய உணர்வுகள். இதை ரெண்டையும் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு
ஆண்டிடத்துல நீ வா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணட்டும்? நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இல்ல காரணம் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அந்த 20 வசனத்துல சொல்றாரு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அதாவது உன்னுடைய ஆதாங்கம், உன்னுடைய காரியம், இதெல்லாம் ஆண்டவருடைய காரியத்தை நடத்த முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கேட்க பழகணும், கேட்க பழகணும். நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு கிறிஸ்தவனா வாழ்றியா? அது ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது, எங்க போயிட்டு இருக்கோன்னு தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிறது. குழப்பங்கள், தேசத்துல பார்த்தா குழப்பங்கள், யார் எந்த கட்சியில இருக்காங்கன்னு தெரியல, திடீர்னு அங்க பாவறாங்க, இங்க தாவறாங்க. காரணம் நம்மை ஆட்சி செய்கிறவர்களிடத்த நேர்மை இல்லைங்க, அரசாங்க நேர்மையா இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு தேசத்தை ஆளுகை செய்யுங்கள், அவர்களுக்கு நேர்மையா இல்லையே. அவ எங்க நேர்மை இருக்கு? மேற்கத்திய நாடுகளிலும் அந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனா நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவன் உண்டு. இந்த அரசாங்கத்தையும் அவர் தான் ஆளுகை செய்கிறார். துன்மார்க்கர்களா இருந்தாலும் அவர்களைத்தான் அவர் தான் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்கிறார். இல்லைன்னா தேசம் தேசமாக இருக்காது. அவை மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீ என்னதான் திட்டமிடுப்பா, நீ என்னதான் யோசனை பண்ண, நீ என்னதான் செய்ய, அது செம்மையான காரியத்தை நிறைவேற்றாது, நடப்பிக்காது. அதை தெரிஞ்சுக்கோ. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னு அவர் சொல்றார். நீங்க என்ன பண்ணுங்க, கேட்கிறதுக்கு நீ தீவிரமா இருப்பா. பேசுகிறவர் தேவன், வானத்தையும் பூமியை படைத்து அவர் பேசணும். அவர் பேசுகிற சத்தத்தை நீ கேட்கணும். எங்கே கேட்கணும்? வேதத்துல தான் பேசுறாரு. வேதத்துல பேசுவாரா? நிச்சயமா பேசுறார், நிச்சயமா பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அதுதான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஜெபிக்கிற உண்மைதான், ஆனா இந்த அவர் சத்தம் எனக்கு கேட்கலன்னா என்ன பிரயோஜனம்? அப்புறம் சொல்றாரு பாருங்க 21வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும், lay apart all filthiness, இந்த தேவையில்லாத காரியத்தெல்லாம் எடுத்து ஒரே சிந்தையா நீ இருப்பா. பல காரியங்களால நீ போட்டு குழம்பிக்கிட்டு நிக்கிற. ஒரே வீடுதான் மார்த்தாள் மரியாள் 2 பேரு. மார்த்தாள் போட்டு குழப்பிட்டு இருக்கிறா. சமைக்க வேண்டியது நல்லது, நான் இயேசு என்ன எனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் கேட்டார். இயேசு கிறிஸ்து ஒரு எளிமையான ஒரு மனிதர், தேவ மனிதர். அவர் தேவன் மனிதர், மனிதராக அந்த இடத்துல இந்த உலகத்தில் அவர் வாழ்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சில பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் பெண்கள் ரொம்ப அதை பண்ணவா இதை பண்ணவா, அந்த வீடு சரியில்லை இந்த வீடு சரியில்லை, அது பாரு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, பல காரியங்களினால அவர்கள் சமாதானத்தை அவங்களும் இழந்துருவாங்க, மற்றவர்களும் இழக்க செய்து விடுவார்கள். ஆனா ஆவிக்குரிய மனுஷன் நிதானமா இருப்பான், அவன் ஒன்றும் அசர மாட்டான், அவன் ரொம்ப ஸ்டேபிளா இருப்பான். ஆகையால் நீங்கள் எல்லா வித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழிச்சிருப்பா, அதையெல்லாம் நீ ஒழிச்சிரு. உண்மையிலே சொல்றேங்க, நம்ம இத்தனை வருஷ கிறிஸ்தவர்களா இருக்கிறோமே, இந்த வேதத்தை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறோம் இல்லை? ரொம்ப இது ஒரு டெக்ஸ்ட் புக்குங்க நமக்கு. ஆனா நம்ம டைம் கொடுக்கறதே இல்லை. வேதத்தை நல்லா படிச்சு அவனுடைய வார்த்தையை நம்ம உண்மையான விதத்துல நம்ம உட்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் ஒழிச்சிரு. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும்
உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் பேசும் தகப்பனே. சாமுவேல் தான் சொன்னார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை தெரியுங்களா? தேவன் அவங்களோடு பேசுறதில்லை, பேச இடம் கொடுக்கறதில்லை. அவருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில இடைப்படும்படியாக அவர்கள் காத்திருப்பதில்லை. அதுவே அநேக சமயங்களில் அதான் அவர் சொன்னாரு, சரிப்பா 22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாய் இருங்கள். எவ்வளவுதான் கேட்கிறோம், ரைட் தப்புன்னு சொல்லல, எவ்வளவு படிக்கிறோம், ஆனா அதன்படி நான் செய்கிறேனா? ஆகவேதான் நம்ம இன்றையிலிருந்து வார்த்தையில் வாழுதல்ன்ற ஒரு தலைப்பில் போறோம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் எப்படி வாழறது? How to live by word. இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சாத்தானுக்கு தான் சொன்னார், he will live by the word. ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி? அவனுடைய வார்த்தையினால பிழைக்கிற ஒரு வாழ்க்கை. நீங்க நினைக்கிறீங்க நிறைய சமயங்களில், இல்லையே நான் சரியா இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில பல விதமான காரியங்களில் விசுவாசம் இல்லையே. விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப எனக்கு எப்படி விசுவாசம் வரும்? வேதம் என்ன சொல்லுது? எனக்கு எப்படி விசுவாசம் வரும்? அவருடைய வார்த்தையின் மூலமா தான் விசுவாசம் வரும். அப்ப நான் சும்மா படிக்கிறதல்ல. அதான் சொல்றாரு, நீ கேட்கறது மட்டும் இல்ல, படிக்கிறது மட்டும் இல்லப்பா, உன்னுடைய வாழ்க்கையில் அதுல நீ ஊன்ற கட்டப்பட வேண்டும். You must be rooted in the word of God. இதெல்லாம் ஒழிச்சிட்டு உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். Give time to God's word to work in your heart. அவனுடைய வார்த்தை உன் இருதயத்தில் கிரியை செய்ய நீ அனுமதிக்க வேண்டும். அதனால நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை அறியாததுனால தான் நம்ம பிரச்சனைகளை வேலை நிற்க முடியறதில்ல. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, ரைட், பிரச்சனை கிடையாது, ஆல் ரைட், எவ்ரிதிங் கோஸ் வெல். பட் when the trial, சோதனை வருது, பிரச்சனை வருது, சேலஞ்சஸ் தேர், சவால் வருது, இந்த மாதிரி சமயத்துல தான் நமக்கு தெரியுது நம்ம தோற்று விடுகிறோம், பின்வாங்கி விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம், குழம்பு விடுகிறோம். பல விதங்கள் என்ன செய்யறது புரியல. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில பல விதங்களில் நம்மை ஆட்டி படைக்கிறான். இயேசு சொன்னார், பிசாசு சுளகினால் உன்னை புடைக்கிறது போலன்னு பேதுருவை பார்த்து சொல்றார். எத்தனை சமயங்களை பிசாசு நம்முடைய சுளகினால் புடைக்கிறது போல சுடைக்கிறான். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை நாம் அறியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக பிசாசு வர்றான். பயங்கரமாக 40 நாள் உபவாசம். அப்போ அவன் சொல்ற, அந்த கல்லை எடுத்து அப்பமா மாத்துங்க ஆண்டவரே, சாப்பிடுங்க ஆண்டவரே. போஜனத்துக்காக ஒரு காரியத்தை அங்கே ஆண்டுடைய வார்த்தையினுடைய வழிமுறைகள் இல்லாதபடிக்கு வெறுமையாக அவருடைய பசி ஆற்றும்படியாக இந்த காரியத்தை உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும்படியாகல. அவதான் சொல்றார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. நீங்க சாப்பிடுவது நல்ல ஆவிக்குரிய நல்ல சரீர பிரகாரமான பலன் இருக்கும், ஆனா ஆத்ம பலன் இல்லையே. ஆகவே வேத வசனங்களுக்கு நேரத்தை கொடுக்கணும். படிக்கிறது மட்டுமல்ல, அதை குறித்து சிந்திக்கணும், யோசிக்கணும். அதை குறித்து ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி சொல்றார், எனக்கு என்ன ஆண்டவர் இங்க சொல்றார், என்னோடு கூட என்ன பேசுகிறார், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில, நீங்க வார்த்தையில உறுதியா இருப்பீங்கன்னா பிசாசு உங்களை தொட மாட்டான். இல்லைன்னா உங்களை போட்டு குழப்புவாங்க. இல்லைன்னா அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்களால பிரச்சனை, இவங்க பிரச்சனை. எத்தனை பிரச்சனைகள் சந்திக்கிறோம்ல.
ஒரு பிரச்சனைன்னு வந்து மனிதன் என்ன பண்றான், தான் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புறதில்லை, யாரோ மேலே போட விரும்புறான். அதுதான் ஆதாம் ஏவாளுடைய சுபாவமே. அதுதான். அப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, ரட்சிக்க வல்லமை. ரட்சிக்கிறதுன்னா உன்னுடைய ஆத்ம மீட்பு மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அடியிலும் வெற்றியோடு கடந்து போகக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால வேதத்தை வாசிக்குங்க, கிரமமா வாசிச்சா போதாது, அதை குறித்து சிந்திங்க, யோசிங்க. அதன் மூலமா ஆண்டவர்களோடு பேசுவதற்கு தருணத்தை கொடுங்க. ஆண்டவரே, இது மூலமா வேறிடத்துல என்ன பேசுறீங்கன்னு கேளுங்க. பைபிளை வாசிக்கிறீங்க, ரைட்டு, இது மூல நீங்க என்னிடத்துல என்ன ஆண்டவரே பேசுறீங்க, என்ன பேச விரும்புறீங்க கேளுங்களேன். சாமுவேல் என்ன சொன்னார், பேசும் அடியேன் கேட்கிறேன்னார்ல. அந்த ஒரு மனநிலையோடு நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கும் பொழுது மாத்திரம்தான் அது சரியான வழிமுறையாக இருக்கும். வசனத்தை வாசிச்சுட்டு, ஆண்டவரே இதன் மூலமாக என்னோடு என்ன நீங்க பேசுறீங்க, அப்ளிகேஷன். அதான் வார்த்தையில் வாழுவது, லிவிங் பை வேர்ட். சாந்தமாக இதை ஏற்றுக்கொண்டு அதன்படியாக வாழும்படியான காரியமாக இருக்க வேண்டும். அதனால 22வது வசனத்துல நிறைய பேருக்கு பைபிள் கூட தெரியுங்க, ஆனா வாழ்க்கையில் அது பிரயோஜனம் இல்லை. ஏட்டுச் சுரக்காய் வாழ்க்கைக்கு உதவாது. அது 22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வெஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். உங்க வாழ்க்கையில சும்மா இது கேட்கறதில்ல. God's word is living. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. There is life in this. God's word. ஆண்டவர் உண்டாக்கடவுதுன்னாரு. எப்படி உண்டாயிற்று? There was life in that. மண்ணை எடுத்து ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஜீவாத்மாவானான். அதனால God's word is powerful. ஏன் இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளில பின்தங்கி போன நிலை ஏன் வந்தது? அமெரிக்காவிலும் சரி, இங்கிலாந்திலும் சரி, எவ்வளோ ஐரோப்பா தேசங்களிலும் சரி, ஒரு காலத்தில் தேவனுடைய வார்த்தைக்குரிய கணம் மதிப்பு இருந்ததுங்க. பானுடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில், இங்கிலாந்தில் எத்தனையோ பேர் இன்றைக்கு பட்டினியா கிடக்கிறவங்க இருக்காங்க. செயல்பட்டு போனது, குடும்பங்கள் என்பது சிதைந்து போயிருச்சுங்க. ட்ரக் அடிக்ஷன், போதை மருந்துகள். காரணம் என்னன்னா, ஆண்டுடைய வார்த்தைக்குரிய கனத்தை அவர்கள் இழந்துட்டாங்க. சோதோம் குமாராவை தேவன் அழைத்தார். ஏன்? ஓரண சேர்க்கை என்பது வேதத்துக்கு புறம்பானது. ஆரம்பத்திலே ஆண்டவர் அதை அழித்தார். ஆண்டவர் அழித்தார். ஆனா இன்றைக்கு மேற்கு தேசங்களில் அதை முதலாவது கொண்டு வந்தாங்க. ஃப்ரீடம். நாங்க மனிதன் ஃப்ரீடம். சமீபத்தில் ஒரு சீர்திருத்த சத்தியத்தை போதிக்கிற போதகர், ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் நடக்கிற திருமணங்களை இப்ப அமெரிக்காவில் நிறைய ஆயிடுச்சுங்க, இங்கிலாந்துல ஆயிடுச்சு, வேற நாடுகள் ஆயிடுச்சு. ஆணும் ஆணும் ஏன் நம்ம நாட்டிலேயே நடக்குது ரகசியமா. சட்டம் இல்லை, ஆனா வர வாய் நிச்சயமா வரும். நேபாளில எல்லாம் வந்துருச்சு. அப்ப அதுமா சட்டத்துக்கு விரோதமாக ஒரு திருமணம் நடக்கிறது. ஒரு சீர்திருத்த போதகர், புகழ்பெற்ற ஒரு போதகர் சொல்லிட்டாரு, நம்ம அன்பை காட்டணும், ஆகவே அந்த திருமணங்களுக்கு போறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. வேதத்துக்கு புறமான நடக்கிற ஒரு திருமணம் இது. சோதோம் குமாராவில் தேவன் அழித்த அந்த பாவத்தினுடைய காரியம் அது. சத்தியத்திற்கு தாங்க நம்ம நிக்கணுமே ஒழிய தவறுக்கு இணங்கி கொடுக்க கூடாது. சத்தியத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையில அன்பு வெளிப்படணுமே ஒழிய உணர்வு பூர்வமாக அன்பு அல்ல. இன்றைக்கு ஏங்க பெந்தகோஸ்து சபைகளில முக்கியமான பிரச்சனை என்னன்னா, உணர்வுகளை தூண்டக்கூடிய காரியங்கள். உணர்ச்சி பூர்வமா சினிமா பாட்டு கூட சில இதெல்லாம் கேட்டு அவ்வளவு மன உருக்கமா தான் இருக்குது. இல்லைன்னு சொல்ல, ஏன்? உணர்வை தான் தூண்டாது, கொஞ்ச நேரம் நிற்கும். இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளில் உணர்வுகளை தூண்டுகிற ஆடல் பாடலை பார்க்கிறோம்.
ரொம்ப நல்லா இருக்கு, என்டர்டெயின்மெண்ட் போல இருக்கு. அங்க போனா ரொம்ப உற்சாகம் இருக்கு. அது எவ்வளவு நேரம் உற்சாகம் இருக்கும்? நீ தனிமையாக இருக்கும் பொழுது உடைய வாழ்க்கையில அப்பதான் நீ தனிமையின் உணர்வை பெறுகிறாய். எல்லாரும் கைவிட்டதை போல ஆண்டவனோட கூட இருக்கிறான்னு நிச்சயம் இல்லை. தேவன் நம்முடைய வார்த்தையின் மேல் பலப்படுத்துவான்ற உன்னுடைய வாழ்க்கையில அந்த உறுதி இல்லை. சிலர் தனியா இருக்கவே பயப்படுறாங்க. ஏன்? தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் இல்லை, உறுதிப்பாடு இல்லை. இந்த வார்த்தையை நீ படிச்சா போதாது, கேட்டா போதாது, உன்னுடைய வாழ்க்கையில் அது உன்னை வழிநடத்த நீ அனுமதிக்க வேண்டும். You must allow God's word to control your life. உன் வாழ்க்கையை அதை கட்டுப்படுத்தி நடத்தணுங்க. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில தோல்விகள், ஆண்டவரை நம்புறோம், ஜெபம் பண்றோம், பைபிளை வாசிக்கிறோம், ஆனா தோல்விகள் என்னன்னா they don't allow God's word to rule their lives. 119 சங்கீதத்துல அழகா சொல்றார். 119வது சங்கீதத்துல இங்கே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. Thy word is a lamp unto my feet and a light unto my path. அதனால நம்ம உலகம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இனி வருகிற சந்ததிக்கு இந்த உலகம் எப்படி இருக்குமோ தெரியல, புரியல. நமக்கே வித்தியாசமா இருக்கு. நான் சின்ன பையனா இருந்த பொழுது வேற, செல்போன் இல்ல, மாடர்ன் டெக்னாலஜி இல்ல. இன்னைக்கு இல்லை, உலகமானது எங்கேயோ போயிட்டு இருக்குது, என்ன நடக்குமோ தெரியல. பாவத்தின் பெருக்கம் அதிகமாய் போயிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்லுது, மனுஷகுமார் விழும்பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. இது என்னுடைய அப்படின்னா என்ன வழிநடத்த வேண்டியது கர்த்தருடைய வசனம். இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? Go to God's word. ஜெபம் பண்ணி நீ பைபிள் சும்மா அப்படி இல்லை. நிச்சயமா சொல்றேன், இந்த வார்த்தையோடு நீ உன்னுடைய மனம் இணைந்த ஒரு வாழ்க்கை முறை இருக்கும் பொழுது God will bring the word, right word to you. சரியான வார்த்தை உனக்கு கொண்டு வருவார். வேதத்தை வாசிக்கும் பொழுதும் சரியான வார்த்தையை கொண்டு வருவார். இந்த காலங்களில் வேதத்தை எப்படி நீங்க பற்றி கொண்டிருக்கிறீங்க? கடனுக்கா வாசிக்கிறீங்களா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டின்னு நீங்க இதை நினைக்கிறீங்களா? இது உங்க வாழ்க்கையின் வழிகாட்டி இல்லையா? எவ்வளோ பெரிய ஷிப்பா இருந்தாலும் ஒரு காம்பஸ் தேவையா இருக்கு. ஏன்? அது எந்த திசையை நோக்கி போறதுங்கிறதுக்கு அந்த சின்ன கருவி தான் தேவை. என் கால்களுக்கு இதுதான் தீபம், இதுதான் வெளிச்சம் கொடுக்கும். இதை நான் புறக்கணித்தால் நான் வெளிச்சத்தை புறக்கணிக்கிறேன். I reject the light of God. வாழ்க்கையில் ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறாரு. உன்னுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க விரும்புகிறார். உன்னுடைய குழப்பங்களுக்கு ஆண்டவர் சரியான விதங்களில் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆனா உனக்கு வேத அறிவில்லை, வேத சத்தியம் இல்லாதனால பல வேளைகளில என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். They don't have knowledge of God's word. அதனால உன்னுடைய வாழ்க்கையில பலது இருக்குதுங்க. ஆனா நீ வாழ்க்கையில நிறைய உன் லைஃபையே வீணடிச்சிட்டு இருக்க தெரியுமா? Do you know that you are wasting your life? எப்படின்னு கேட்குறீங்களா? தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அங்க போய் முட்டுற, இங்க போய் முட்டுற, அங்க போய் மோதுற, இங்க போய் மோதுற. இட்ஸ் ஆல் வேஸ்ட் ஆஃப் டைம். எங்க போகணும்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி செய்யணுங்கிறது தெரிய மாட்டேங்குது, எந்த வழின்னு தெரியறது இல்லை. ஆகவே நீ அங்க இங்க முட்டி மோதி அப்படி பார்க்கிற கடைசியில you are rejected, சோர்ந்து போகிற. அப்ப என்ன ஆண்டவர் கைவிட்டார்? ஆண்டவர் கைவிடவே மாட்டார். God will never forsake his children. அப்ப ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலையா? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரியான காரியம்? அவனிடத்துல பேச. அதனால என்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை நீ புறக்கணிச்சிட்டா உனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் ஒண்ணு சொல்றேங்க இல்லைங்க, if you reject God's word there is no hope at all. உனக்கு நம்பிக்கையே இல்லை. எங்கிருந்து நம்பிக்கை வரும்னு கேட்கிறேன். இட் இஸ் God. அந்த அதாவது வேத முற்று பெறும் மட்டுமாக ஆண்டவர் பல வரங்களை உபயோகப்படுத்தினார்.
உண்மைதான். அந்நிய பாஷையை கூட ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். அந்நிய பாஷையை பேசுகிற அர்த்தத்தை சொல்ல கடவன். தீர்க்கதரிசனங்களை உபயோகப்படுத்தினார். இதெல்லாம் உண்மைதான். ஒரு காலத்தில் தீர்க்கதரிசனங்களை கொண்டு ஆண்டவர் பேசினார், அந்நிய பாஷைகளை கொண்டு பேசினார், பல வரங்களை கொண்டு பேசினார். ஆனா இந்த வேதம் எப்ப முற்று பெற்றதோ அப்ப வரங்களை ஆண்டவர், அந்நிய பாஷைங்கிறது இன்னைக்கு கிடையவே கிடையாதுங்க. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்களே, அது அந்நிய பாஷை இல்ல. நான் அப்படியே பேசிட்டு இருக்கிறேன், ஒரு தமிழ் மொழியில நான் பேசிட்டு இருக்கிறேன். சச்சர பலபல சங்கர சங்கர கரமுரா தரமுரான், இதெல்லாம் இட்ஸ் ஆல் ஒரு பழக்கம். நீ 4 நாள் உட்கார்ந்து அதே மாதிரி பேசிட்டு இருந்தா 5வது முறை உன்னை அறியாம அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு மன ரீதியான விதத்தில் மக்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. பிரசங்கம் பண்ணும்போது சாந்த திருபதாது ஆண்டோ, அதாவது சும்மா ஒண்ணு, இப்போ நான் ஒண்ணு போய் பேசக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை அர்த்தம் சொல்ல கடவுன சில போதவர்கள் என்ன பண்றாங்க, தாம் திதுக்கும் கர்த்தர் இன்றைக்கு இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு சகோதரி இருக்கிறார். இது எல்லாமே ஏமாத்து வேலைங்க, ஏமாத்து வேலை. தயவு செய்து நம்பாதீங்க. நான் மணிக்கணக்கோட பேசுவேன். இதெல்லாம் கிமிக்ஸ். இது ஒண்ணுமே இல்லை, ஏமாத்துறது. இன்றைக்கு எத்தனை பெந்தகோஸ்து சபைகளில் இந்த மாதிரியான காரியங்களை கேட்டுக்கொண்டு மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. வேதம் என்னைக்கு முற்று பெற்றதோ அப்ப வரங்களை நிறுத்திட்டார் ஆண்டவர். 40 வருஷம் இது மன்னாவை பொழிந்தார். ஆனா என்றைக்கும் கானா தேசத்துல போய் பயிரிடும்படியாக அவளுக்கு ஆண்டவர் அந்த ஏற்பாட்டை கொடுத்தாரோ அங்க நிறுத்திட்டார். God has got a purpose, ஒரு நோக்கம் உண்டு. God has got a plan. உடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் உண்டு. அதை நீ விட்டுட்டு நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ புறக்கணிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையினுடைய அருமையான பாகத்தை, the good portion of your life is wasted. உதாரணமா இப்போ இன்னைக்கு நான் ஒரு காரியம், அதாவது இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் எத்தனையோ பேருக்கு இருக்கு. இது என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி நடக்குமோ ஒன்றும் புரியலையே, எல்லாம் குழப்பமா இருக்க. எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி அன்சர்டன். எங்க போறது, என்ன பண்றது புரியல. இஸ்ரவேல் மக்கள் எரேமியா எவ்வளவு சொன்னார், நீங்க ஆண்டவர் பக்கம் திரும்புங்க, பாபிலோன் ராஜா அவங்கள சிறைபிடிச்சிட்டு போயிடுவான். அங்க மனம் திரும்பலைங்க. அல்லது உங்களுடைய தண்டனைக்கு ஆண்டவர் பாபிலோன் ராஜா உபயோகப்படுத்துவார், இணங்கி கொடுங்க, எதுக்குமே அவங்க கேட்க விரும்பலைங்க. கடைசியில் ஒரு காலம் வந்தது, அந்த மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்க கொண்டு போனோன்னு புலம்புறாங்க, ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, இப்ப கடவுள் நம்ம கைவிட்டுட்டாரா, கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்கலையா, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை. அதாவது பிரச்சனை வரும் பொழுது நம்ம அதை சரியாக பார்ப்பதும் கையாளுவதும் முக்கியம். அதை விட்டுட்டு நம்ம வேற திசையில போனோம்னா நம்மளை குழப்பமாயிரும். அப்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்க, பாபிலோன்ல போய் குழப்பம் அடைந்த சூழ்நிலையில் எரேமியா அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்ன கடிதத்தை எழுதுகிறார்? அவருடைய சூழ்நிலையில ஆண்டவர் செய்தி அனுப்புகிறார். எரேமியான் புத்தகத்துக்கு வாங்க. எரேமியான் புத்தகத்துல அவர் எழுதுகிறார், நீங்க மனம் போன போக்குல போயிட்டீங்கப்பா, இப்ப சிறைப்பட்டு போயிட்டீங்க, ரைட்டு. ஆனா ஆண்டவர் இப்பவும் கூட உங்களை கைவிடல. மனம் தளராதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, அந்த எரேமியா புத்தகத்துல 29 அதிகாரத்துல 2வது வசனம், எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும்
நேபுகத்நேச்சர் சிறைபிடித்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதுறாரு. 3வது வசனத்துல யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேச்சரிடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலியாசாரின் கையிலும் எல்கியாவின் குமாரனாகிய கெமரியாவின் கையிலும் கொடுத்து, இது அனுப்புறம்பா, பாபிலோனிலிருந்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். ஒரு அருமையான கடிதத்தை எழுதுகிறார். அப்பா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு பார்த்தீங்களா? கீழ்ப்படிங்க. சொன்ன பொழுது நீங்கள் கீழ்ப்படியாமல் தவறிவிட்டீர்கள். கீழ்ப்படியாமல் போனால் நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள். 70 வருஷம் அங்க நீங்க இருப்பீங்க. எரேமியா எல்லாத்தையும் எடுத்து பேசின வழியான ஜனங்கள் கேட்கல. அப்ப அங்க இருந்த சிலர் என்ன பண்ணாங்கன்னா, பொய் தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்கன்னா, எரேமியா ஆண்டவர் சொன்னது அப்படியே சொன்னார். 70 வருஷம் நீங்க இந்த பாபிலோன்ல இருப்பீங்கப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜனங்கள் மத்தியில் நல்லா இருங்க. அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு நல்ல சாட்சியா வாழுங்க. அவசரப்படாதீங்க, குறுக்கு வழியை தேடாதீங்க. ஆனா சில தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்கன்னா, அங்க போய் குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. எப்படி குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க? நீங்க நம்பினா ஆண்டவர் உடனடியாக உங்களை விடுவிச்சிருவாரு. அதாவது பாருங்க, ஒரு பிரசங்கி என்பவன் மக்களுடைய மனநிலையில் அவன் விளையாட முடியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை குறித்து அவர்களுக்கு சொல்லாமல் வெறுமையாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தீர்த்துருவாரு. இதுதான் இன்னைக்கு பண்ற பிரசங்களுடைய பிரச்சனைகள். பாருங்க, இன்னைக்கு நிறைய பிரசங்கள் என்ன பண்றாங்க, எல்லா கட்டிலிருந்து ஆண்டவரை விடுவிப்பார், துக்கம் சந்தோஷமாக மாறும், இப்படி பல வார்த்தைகளை. ஆனா இந்த இடத்துல எரேமியா என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய செய்தி அனுப்புறார். 70 வருஷம் நீங்க அங்க இருப்பீங்கப்பா. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை கட்டுங்க. அவருடைய வார்த்தையின் பேர்ல உங்களுடைய அந்த காரியத்தை நடப்பீங்க. சில பொய்யான தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க, நீங்க உடனே கிளம்பிடுவீங்க, உடனே எல்லாம் விட்டுருவார், எல்லாம் செஞ்சிருவார், உடனே மாற்றிடுவார். அதை நம்பி அநேகர் ஏமாற்றப்பட்டு போனாங்க. உண்மையான தீர்க்கதரிசியான எரேமியா சொன்னதை விட்டுட்டு பொய் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நம்பின அநேக மக்கள் குழப்பத்துக்குள்ளான. அப்ப ஏன் ஆண்டவரை விடுதலை ஆக்கல, ஏன் இப்படி ஆச்சு, ஏன்? தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி குழப்பம் அடைந்தார்கள். அப்பதான் இந்த கடிதத்தை எரேமியா அனுப்புகிறார். என்ன நான் சொல்றேன்னா, இங்க பாருங்க, எரேமியாவின் புத்தகம் அந்த நிருபத்தின் விவரத்தை அவர் சொல்றார். 4வது வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். அமைதியா அந்த இடத்துல உன் ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, பி ஃப்ரூட்ஃபுல். உடைய சூழ்நிலையில நீ மனம் தளராத. நீங்க அந்த இடத்துல 70 வருஷம் இருக்க போறீங்க, வீட்டை கட்டுங்க, அங்கே தோட்டங்களை நாட்டுங்கள், இருக்கிற இடத்துல நல்லா சந்தோஷமா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நீங்கள் சரியா நடப்பீங்க. ஜெபம் பண்ணுங்க. 7வதுல, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள்.
அந்த பாபிலோன் மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை பத்தி அவரிடத்துல பேசுங்க, சாட்சியா வாழுங்க. அதற்கு சமாதானம் இருக்கு. இல்லை உங்களுக்கும் அவங்க சமாதானமா இருந்தா நீங்களும் சமாதானமா இருப்பீங்க. ஆகவே மற்றவங்க ஏமாத்த விடாதீங்க. பாருங்க, இன்னைக்கு ஏன் தெரியுங்களா, நிறைய சில பார்த்தீங்கன்னா இந்த பிரசங்க இப்படி சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க. அந்த பிரசங்கி என்னங்க, கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் அவர் பேசுறாரா இல்லையான்னு தெரியாம நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் இன்னைக்கு நிறைய தவறான உபதேசங்கள் மலிஞ்சு கிடக்கிறது. தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு நீ வாழ பழகணும். அதை விட்டுட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ற, அங்கே இங்கே பல விதங்களில் சிதறி போய் கொண்டிருக்கிறாய். இங்க பாருங்க, அடுத்த வசனத்துல, மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள், சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவிவிடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பேர்ல தான் அப்படி சொல்றாங்க அவங்க. இயேசு சொன்னார். ஆனா ஆண்டவர் சொன்ன, பாபிலோனிலே 10 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து, நான் உங்களை சந்திப்பேன், உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை கைவிட மாட்டேன். 70 வருஷம் நல்லா வாழுங்க, சந்தோஷமா இருங்க, சாட்சியாய் வாழுங்க. இன்னைக்கு பாருங்க, பிசாசு மைண்ட் இஸ் த பேட்டில் கிரவுண்ட். பல குழப்பம், அதை பண்ணவா இதை பண்ணவா. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்களேன். இதுதான் ஆண்டவருடைய வசனத்தை நாம் அறிந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை முறை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க என்ன பாபிலோன் தேசத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நான் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறேன், உங்களுடைய ஆதாரங்களை அறிந்திருக்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறேன். அதுமேல நம்முடைய காரியங்களை அனைத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. என்னுடைய எதிர்காலம் அவருடைய கருத்தில் இருக்குது. என்னுடைய அனைத்தும் அவருடைய திட்டத்தில் இருக்குது. அதான் அவர் சொல்றாரு, உங்களுடைய எதிர்பார்ப்பை நான் அறிந்திருக்கிறேன். அதனால நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் அநீதி செய்ய மாட்டார், தெரிஞ்சுக்கங்க. அவர் நிச்சயமாக நமக்கு நன்மைக்கு எதுவாகத்தான் செய்கிறார். பொறுமையை கற்றுக்கொள்ள முடியாது. பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? சூழ்நிலைகளை பொறுமையாக ஆண்டவரிடத்தில் நீ காத்துரு, பதஷ்டப்படாத, குழப்பமாகாத, உலக மனுஷனை போல நீ செய்யாத. அதான் சொல்றார், உங்களுக்கென்று கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிறவர்களை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். I have a purpose for you. உங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் அதான் அவங்கள்ட்ட சொல்றாரு பாருங்க 12, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்க திரும்பி வந்து என்னிடத்துல நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, நான் செவி கொடுப்பேன். 13ஆம் வசனத்துல, உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுவீர்கள், கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலிருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இதை செய்யறேன், நான் இதை செய்வேன். நீ பொறுமையாக அவருக்கு செவி கொடுங்கள். அதனாலே நம்ம ஆண்டுடைய வார்த்தையை அதிகமாக பிடிச்சுக்கணும், இதைத்தான் பற்றி கொள்ளணும். இதை நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கையாளணும். நான் ரொம்ப அவசரக்கிறேன், ஆனா கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? பொறுமையை கொடுக்கிறார். எனக்கு எப்பவுமே இந்த 12 நீங்க படிக்கும் போது இந்த முன்னால பின்னால பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. சொல்றாரு இந்த எரேமியா நீங்க படிச்ச பார்த்தீங்களா? ஒரு வசனம் மட்டும் இல்ல, ரோமர் 12 எடுத்தீங்கன்னா ஒரு அழகான வசனம் இருக்குது.
ரோமர் 12:13 அங்க நிருபங்களை பவுல் எழுதும் பொழுது முதல் பகுதிகளில் அவனுடைய சத்தியத்தை குறித்து பேசுகிறார், டாக்டரினல். ரெண்டாவது அதை நடைமுறைப்படுத்துவதை பற்றி பேசுறார். சத்தியத்தை அறிஞ்சா போதும், டாக்டரின் எனக்கு தெரியும், வேதம் தெரியும். இன்னைக்கு நிறைய ரிஃபார்ம்டு சர்ச்சஸ்ல அந்த பிரச்சனை இருக்குதுங்க. சத்தியம் எனக்கு தெரியும், சத்தியம் தெரிஞ்சா போதாதப்பா, அதனுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணுமே. மாத்திரை மருந்து இருக்குதுன்னா சாப்பிடலன்னா என்ன பிரயோஜனம்? ஆகவே அந்த ரோமர் 12 பவுல் ரொம்ப அழகா பாருங்க, இதெல்லாம் சொல்றார். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையில போய் எல்லாரும் சொல்லிட்டு நடைமாகையால் ஆரம்பிக்கிறார். ஸ்பெண்ட் டைம் வித் தி வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வார்த்தையில நேரத்தை செலவழிங்க, உட்கார்ந்து படிங்க, வாசிங்க. சும்மா கடன்னு ஏதோ ஒரு அதிகாரத்தை வாசிச்சு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையே. இதன் மூலம் ஆண்டவர் என்னோட என்ன பேசுறாரு, இன்னைக்கு என்ன ஆண்டவர் என்னோட பேச விரும்புறாரு, அதை நான் பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் ஒருவேளை சில சமயத்துல ஒருவேளை இன்றைக்கு நான் ஏதோ சோதனையை சந்திக்க வேண்டியிருக்கலாம், சில பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கலாம், சில நெருக்கத்தை சந்திக்க வேண்டியிருக்கலாம். அப்போ ஆண்டவனோடு கூட பேசும் பொழுது ஆண்டவர் ஏற்கனவே பேசியிருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வாசகத்தின் மூலமாக நீ பொறுமையாக இருக்க வேண்டும், நீ சமாதானமா இருக்கணும், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும், குளறுபடி ஆகாத, பொறுமை இழந்து போகாத, எரிச்சல் அடையாத, கோபப்படாத, நிதானமா இரு, ஆண்டவர் செய்வாருன்னு விசுவாசத்தோட இரு. கர்த்தருடைய வசனம் நம்மை ஆத்துமாவில் போஷிக்கிறதாக இருக்கிறது. அதான் live by word. இந்த வார்த்தை முக்கியங்க, இந்த வார்த்தை தான் முக்கியம். ஆதியில இருந்து நம்ம தான் பார்க்கிறோம். யோவான்ல பார்க்கிறோம், வார்த்தை மாம்சமாகி. அதனால ஸ்பெண்ட் டைம் வித் தி வேர்ட் ஆஃப் காட். நேரம் எடுக்கணும், தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், தேவனுடைய வார்த்தையின் காரியங்களை படிக்கணும். சில நல்ல புத்தகங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு புத்தகம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றார். ரோமர் 12:12 வசனத்துல நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், rejoicing in hope. எனக்கு ஒரு முறை ஞாபகம் இருக்கு, ஒரு பிரச்சனை சந்திச்சப்ப இந்த வசனத்தை தான், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கப்பா. நீ ஆண்டவரை நம்புற, அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டுவிட மாட்டார். சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத. பிசாசு வந்து சொல்லுவா, நீ என்ன பிரயோஜனம், டிஸ்கரேஜ்மெண்ட். பிசாசனுடைய ஒரு தந்திரம் உன்னை சோர்ந்து போக பண்ணுவான. அவனுடைய வார்த்தை உறுதியாக இல்லைன்னா நம்ம சோர்ந்துருவோம். நிறைய கிறிஸ்தவர்கள் அதான் விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்கன்னா காரணம் அவனுடைய வார்த்தையில உறுதியா இல்லை. ஒருவேளை முன்னெல்லாம் நீங்க நல்லா பைபிள் வாசிச்சு நல்லா ஜெபம் பண்ண ஒரு காலம் இருந்திருக்கலாம். இப்ப நீங்க விட்டுட்டீங்களே, திரும்பமாக நீங்க அதை எழுப்பி கட்டணும். ஆண்டவரே, இதன் மூலமாக என்னோட என்ன பேசுறீங்க சொல்லுங்க ஆண்டவரே. ஏன்னா நான் படிக்கிறது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பிரயோஜனமா இருக்கணும். அவ நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். அவசரப்படாது. அவசரப்படுறதுனால காரியம் குழப்பம்தான் அடையும். ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனையை அவர் அறியாம ஒன்னே என் வேதனை சொல்லுது, ஒரு அடைக்கலான் குருவியும் அவருடைய சித்தம் இல்லாம கீழே விழாது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த சோதனை வந்தது? பிசாசு சோதிச்சாலும் அவர் அனுமதி இல்லாம வராது. யோபு சோதிக்கும் பொழுது பிசாசு ஆண்டவருடைய அனுமதியை பெற்று தான் சோதிக்கிறான். அப்ப ஏன் ஆண்டவர் இந்த சோதனையை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார்? பொறுமையா சிந்திக்க, சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுது, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சந்தோஷமா இருப்பா, உபத்திரவமா சந்தோஷமா இரு. அதனால உன்னுடைய வாழ்க்கையில வேதம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எதிர்காலத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் தான். ஐயோ, இனி திரும்ப நம்ம நாட்டுக்கு போக முடியுமா? ஏன்னா அந்த நாட்களில் வாகனமா, டிரான்ஸ்போர்ட்டா ஒண்ணுமே கிடையாது. அடிமைகளாக போயிட்டாங்க. இனி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பெரிய திரள் கூட்டமான லட்சக்கணக்கான மக்கள் திரும்பி வர முடியுமா? அதனால தேவன் அதை செய்தார். தேவன் நிறைவேற்றாம விட்டுட்டாரா?
தானியேலின் புத்தகத்துல தானியேல் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சதுனால, பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசாதிகளுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. தானியேல் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சான். அவன் தெய்வ மனிதன். 70 வருஷம் ஆன உடனே தானியேல் போய் என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவர் 70 வருஷம் ஆயிருச்சு, மக்களை நீர் விடுதலையாக்கும். ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த ராஜாவுடைய மனசையே மாத்திட்டாருங்க. கோரேஸ் ராஜா, பாபிலோன் ராஜா போயிட்டு பெர்ஷிய சாம்ராஜ்யம் என்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அந்த பாபிலோன் ராஜ்யத்தையே தலைமைத்துவத்தை நீக்கிட்டு வந்தது. அப்ப கோரேஸ் என்ற ராஜா என்ன சொல்றான்னா, உங்க நாட்டுக்கு நீங்க போங்க, போறவங்க போங்க, ஆலயத்தை திரும்ப கட்டுங்க, அந்த ஆலயத்துக்குரிய பொருளை நான் கொடுக்கிறேன். எப்படி ஒரு ராஜா, ராஜாவின் மனசு ஆண்டவர் மாத்திராரு பாருங்களே. சொல்லப்போனா ஏசாயா பல வருடங்களுக்கு முன்பாகவே அந்த ராஜாவின் பெயரை சொல்லியே சொல்றார். இதெல்லாம் எப்படிங்க? இந்த வேதம் அருமையானது. வேதத்தை நம்ம படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் சந்தோஷமா இருக்குங்க. யாக்கோபு ரொம்ப அழகா, இதை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்களேன். இந்த கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில வாசிக்கும் பொழுது என்ன ஒரு அருமையான காரியத்தை அவர் சொல்லுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒழிச்சிட்டு நீ ஆண்டவர் பக்கமாக திரும்புங்கள். போதும். அந்த 23 யாக்கோபு 1:23 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். He will be blessed in his life. அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருப்பாங்க. இல்ல உன்னுடைய ஒரே பிரச்சனை என்னன்னா, அவனுடைய வார்த்தையை நீ நம்பல. அவனுடைய வார்த்தை, இந்த விசுவாசம் எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி கொண்டு வாழ்வதன் மூலமாக விசுவாசம், கேள்வியினால விசுவாசம் வரும். ஆனா அதை நீ புறக்கணிச்சு, உனக்கு நேரம் இல்லைங்கிற, அதை பண்ற இதை பண்ற, கர்த்தருடைய வசனத்தை நீ படிக்கிறதே இல்லையே. படிச்சாலும் சும்மா வேக வேகமா படிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இதன் மூலம் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசுறார், எதை நோக்கிறார்? உண்மையிலேயே அந்த பெரையான்ற ஒரு பட்டணத்துல பவுல் போய் பிரசங்கம் பண்றார். ஆனா அந்த பெரிய மக்கள் அந்த சத்தியத்தை கேட்டதோட நிக்கல, கர்த்தருடைய வசனம் இப்படின்னு அவங்க ஆராய்ந்து பார்த்தார்கள்னு பார்க்கிறோம். ஆகவே நற்குணசாலிகளாக, ஆகவே அண்ணார்களே, உன்னை ஒப்புக்கூட ஆண்டவரை, இந்த சத்தியத்தை நான் அறியாம வாழ்ந்துட்டு இருக்கின்ற பேதையா இருக்கிற மன்னியும், எனக்கு வேத சத்தியத்தின் ஞானம் இல்லை. ஆகவே பிசாசு என்னை சீக்கிரம் ஏமாத்துறான், அவனை கவுண்டராக்ட் பண்ண எனக்கு தெரியல. இயேசுவினுடைய அந்த மத்தேயு 4 என்ன பார்க்கிறான்? பிசாசு இதே வசனத்தை கொண்டு ஏமாத்துறான். நீ தாழ குதியும், என்ன தேவத்தூளை தாங்குவாங்கன்னு அந்த வசனத்தை தவறாக வியாக்கியானம் பண்றான். அப்ப ஆண்டவர் அதே வசனத்தை கொண்டே பேசுறார். அவையில வேத வாக்கியம் இல்லாம கிறிஸ்தவனா வாழவே முடியாது, வெற்றியாய் வாழ முடியாது, தோல்வியா தான் இருக்கும். எவ்வளவெல்லாம் நாள முடியுமா வேதத்தை எடுத்துக்கோ, வேதத்தை எடுத்துக்கோ, அதை குறித்து சிந்தித்து பார். ஸ்பெண்ட் டைம் வித் தி வேர்ட் ஆஃப் காட். ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வசனம் இப்படி சொல்லுது, என் வாழ்க்கையை இப்படிங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஜார்ஜ் விட்ஃபீல்ட் என்ற ஒரு தெய்வ மனிதர் அமெரிக்கா தேசம் உருவாவதற்கு, அந்த சட்டங்கள் உருவாவதற்கு முக்கியமாக கருதப்பட்ட ஒரு மனிதர், ஒரு இங்கிலீஷ் மேன், ஜார்ஜ் விட்ஃபீல்ட். அவர் இந்த வேதத்தை முழங்கால் நின்று வாரக்கணக்கா படிச்சு ஜெபம் பண்றது உண்டு. ஆக அருமையானே, ஜெபம் முக்கியம், வேத வசனங்களும் முக்கியம். ஒன்று விட்டு ஒன்று பிரிக்க முடியாது. ஸ்பெண்ட் டைம் வித் த வேர்ட். எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா நிச்சயம் சொல்றேன், யூ வில் பி ஃப்ரஸ்ட்ரேட். குழம்பம், பயம் ஏற்படும், குழப்பம் ஏற்படும்.
என்ன பண்ண தெரியாது, நீ முட்டி மோதி வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் லைஃப், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வாழ்க்கையை வீணடிச்சு, பலத்தை வீணடிச்சு, குழப்பத்தில் போய் அவை தொடர்ந்து வருகிற காலங்களில் நான் ஆண்டுடைய வசனத்தை தான் முக்கியப்படுத்தி பேசும்படியாக இருக்கிறேன். லீவ் பை ஃபெய்த். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி சந்திப்பது? என்னுடைய கோபம் வருதுன்னா நான் அதை எப்படி சந்திப்பது? எனக்கு பொறாமர்னா எப்படி சந்திப்பது? எரிச்சல்னா எப்படி சந்திப்பது? கவலைன்னா எப்படி சந்திப்பது? தேவனுடைய வார்த்தையை நாம் முற்றுமாக வருகிற காலங்களில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை புறக்கணிக்கும் பொழுது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. இவ்வளோ ஒரு காலத்தில் வேதத்தை வாசித்த இந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு வேதம் ஆண்டவரே ஒரு மூலையில் போய்விட்டது. ஆகவே வாழ்க்கையின் பல குழப்பங்கள். ஆண்டவர் பேசுறது நாங்கள் கேட்காம எப்படி வாழ முடியும்? எங்களுடைய எஜமான் எங்களோடு பேச விரும்புகிறார், ஆனால் நாங்கள் அதை கேட்க விரும்பலை ஆண்டவரே. இந்த உலகம் எவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கு. அதன் மத்தியில் நீங்கள் அமர்ந்திருந்து லேர்ன் ஆஃப் மீ ஆண்டவரே. இந்த வேத வசனம் தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளது, விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை விட மேலானது. ஆவியானவரே, நீர் வருகிற காலங்களிலும் தொடர்ந்து நாங்கள் இந்த வேதத்தின் அருமையை, வேதத்தினுடைய மேன்மையை பார்க்கும் பொழுது எங்களுக்கு நீர் இன்னும் அதிகமாக விளக்கப்படுத்தும், தெளிவுபடுத்தும். வேத புத்தகங்களை நாங்கள் ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விதங்களில் எங்களுக்கு இன்னும் அதிகமாக வேத அறிவை எங்களுக்கு தாரும். இயேசுவே வேத வார்த்தை மாம்சமாகி என்று பார்க்கிறோம். இந்த வேத வசனம் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவே இந்த வேத வசனமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எங்களுடைய இரட்சகர். பிதாவே, எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சக்தி